இப்ப இது திருட்டு போனதுக்கு உண்டானது பார்த்தாச்சு, இடம் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு பார்த்தாச்சு. ரிஜிஸ்டர் ஆகல அப்படிங்கிறதுக்கு உதாரணம், புதன் என்ன செய்யுதுங்க, போய் எங்க உட்கார்ந்துருக்கிறார், லக்னத்திற்கு 6ல் இருக்கிறார். பத்திரப்பதிவு செய்ய முடியுமா? செய்ய முடியும். ரைட்டுங்களா? ஏன்? லக்னத்துக்கு மறைஞ்சு போயிட்டாரு. குரு தொடர்புல இருக்கிறாரு. குரு எப்படி இருக்கிறாரு? வக்கரம் பெற்ற குரு இப்ப மாந்தியை கடந்து 2 டிகிரில நிக்கிறாரு. மாந்திய கடந்து நிக்கிறாரு. அப்ப இழப்பை ஏற்கனவே சந்திச்சுட்டாங்க. 20 டிகிரி 3 டிகிரிக்குள்ள இருக்கிறாரு. அப்ப இழப்பை சந்திச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வக்கரமா இருந்தது, மறுபடியும் சரியாச்சு, கீழே வந்துச்சு, மறுபடியும் மேல போச்சு, எல்லாம் செஞ்சுதா. சோ அது நல்ல நிலைமையிலேயே இவ்வளவு நாள் குரு இல்ல. இப்பதான் நல்ல நிலைமையில இதை கடந்திருக்கிறாரு. இப்ப அது எப்படி இருக்குது? லக்னத்துக்கு 9ல இருக்குது. கொடுத்த பணம் திரும்பி வருமா? கொஞ்ச நாள் கழிச்சு வரும். வரும். ஏன்? பாக்கியஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. மெதுவா வரும். இப்ப ஏன்னா மாண்டி கடந்திருக்காரு, ஏற்கனவே இழந்துட்டாரு. நம்மள்ட்ட வந்து கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? தருவாரு, கொஞ்ச நாள் ஆகணும் சொல்லணும். எந்த கிரகத்து மேலையும் சந்திரன் நிற்கவில்லை. சந்திரன் அந்த இதுல நின்னாருன்னா அப்ப என்ன சொல்லணும்? சம்பவம் இந்த காலகட்டத்துல நடக்கும்னு குறிச்சு கொடுக்கணும். சம்பளம் எதுவும் நிக்கல, பார்க்க மட்டும் தான் செய்யுது, பார்வை மட்டும் தான் இருக்குது. அப்ப எதிர்காலத்துல நடக்கும்னு சொல்லணும். குருனுடைய பார்வை இருக்குது, அதனால தங்க எடுத்துட்டோம். புதனுக்கு பார்வை கிடையாது, திரிகோணத்துல இருக்கு. அப்ப எதிர்காலத்துலதான் சொல்லணும். இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. புரிஞ்சுதா? சரி, ஜாதகர் எப்படிப்பட்டவர்? லக்னாதிபதி 8ல் மறைந்து அஸ்தங்கம் பெற்றார். லக்னாதிபதி 8க்கு மறைஞ்சாரு. ஜென்ம நட்சத்திராதிபதி 8ல் மறைந்து 8ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கு. 8ஆம் பாவம் அவ்வளவா நன்மையை சொல்லாது. அப்படிங்கும் போது ஜாதகர் வந்து உயரமா இருப்பாரா? இருக்க மாட்டார். லக்னத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கு. அப்ப சராசரியான உயரம் உடையவர், ரொம்ப அதிகமா உயரமா இருக்க மாட்டாரு. ரைட்டுங்களா? அப்ப சராசரியான செவ்வாய் சனி, லக்னம் வந்து செவ்வாயை தான் சனியை தான் தொடுது. அப்ப இவரு உயரம் ஒரு அளவுக்கு தான் இருப்பார். அடுத்தது செவ்வாய் சனி வந்து 4 கூடையவர் 5 கூடையவர். 4ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா ஜாதகர் அழகானவர். சனிதான். ஆனா என்ன சொல்லணும்? அவர் 4ஆம் அதிபதியா இருக்கிறாரு. 4ஆம் இடம் சந்திரனோட வீடு. சந்திரன் சொன்னாலே அழகு. அப்ப 4ஆம் இடத்திற்கு அந்த சந்திரனின் குணம் உண்டு. எப்போதுமே அதிபதியும் பார்க்கணும், கிரகமும் பார்க்கணும், காலபுருஷ தத்துவமும் பார்க்கணும். அப்ப என்ன செய்யணும்? ஜாதகர் கொஞ்சம் அழகாவே இருப்பாரு. லக்னத்தை யார் பாக்குறா? புதன் பாக்குது. கொஞ்சம் இளமையான தோற்றம். அப்ப புதனுடைய பார்வை இருக்கும்போது ரொம்ப கட்டையாலாம் போக மாட்டாங்க, ஓரளவுக்கு வளர்த்தி இருக்கும். எப்படி மேடம் இருப்பாங்க? 5-2 இருப்பாங்க மேடம். அவ்வளவுதான். சராசரியான வளர்ச்சிக்கு கீழே போகல, சராசரியா இருக்கு. ரொம்ப கட்டாக்கியா போக மாட்டாங்க. கட்டையா போயிடுவாங்க சொல்லணும். அஷ்டமத்துல இருக்கிறாரு, அவ்வளவா நல்ல பலனை தராதுன்னு தான் சொல்லணும். ஆனா என்ன செய்யுது? இந்த பாவகங்கள் அழகா இருப்பாரா ஜாதகர்? ஹிந்தி ஆக்ட்ரஸ் மாதிரி இருப்பாருங்க. புரிஞ்சுதுங்களா? 4 கூடையவர் 5 கூடையவர். 5ம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான். 4ம் அழகை சொல்லக்கூடிய இடம். அழகை சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப சனின்னு எடுத்தோம்னா ஜாதகர் கருப்பா இருப்பாருன்னு சொல்லணும். ஆனா அவர் 4ஆம் அதிபதியா வந்து உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கனால அவருக்கு ஜாதகருக்கு அழகு கொடுத்துட்டாரு. புதன் பார்வை இருக்கனால இளமையை கொடுத்துருப்பாரு, இளமையா இருப்பாங்க. சரி, செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் 2க்கும் 7க்கும் உடையவர் லக்னத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ஜாதகருக்கு கணவர் தேடி வருவார். கல்யாணம் பண்ண வரன் தேடி வரும். அவரு செவ்வாயும் கூட இருக்கிறனால ஜாதகர் கணவராகவே இருப்பாரு. இந்த செவ்வாய் தான் நட்சத்திரம் இருக்கிற வீட்டுல நின்று தன் வீட்டை பாக்குறதுனால இவரை விட இவர் கணவரும் அழகா இருப்பாரு. கணவர் அங்கேயே இருக்கு, உயரமா இருப்பாரு. நல்ல 6க்கு மேல இருப்பாருங்க. ஆனா கலர் வந்து ஹஸ்கி கலருங்க. நல்ல இளமையா இருப்பாரு. இந்த பொண்ணுதான் நல்ல கலருங்க. ஓகேங்க. இப்ப என்ன செய்யுதுங்க? இந்த புதன் அங்கேயே இருக்கிறதுனால வளர்ச்சி கொடுத்துருச்சு. ஜாதகர் அழகானவர்னா கணவரும் அழகானவர் தான். ரைட்டுங்களா? இவரை விட ஜாதகருடைய கணவர் உயரமா இருப்பார். ஏன்? புதன் சம்பந்தப்பட்டுட்டாரு. நேரடியா இதுதான் கணவருடைய லக்னம். கணவருடைய லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறாரு. லக்னத்தில் புதன் நிக்குது. அதனால ஜாதகர் புதன் லக்னத்துல நின்னா ஜாதகர் உயரமானவர். அப்ப 7ஆம் இடத்துல நிக்கிறதுனால கணவர் உயரமானவர். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இதுக்கப்புறம் இவரோட திருமணம் பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க கணிச்சது திருமண வாழ்க்கை பத்தி சொல்லுங்க.
மேடம் நான் அதான் என்னோட ஆடியோல என்ன சொன்னேன்னா, கணவர் கொஞ்சம் சமாதான பிரியர். அவரு விட்டு கொடுத்து தான் போவாரு. இவங்க தான் கொஞ்சம் வீட்ல வந்து இவங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கும்னு நான் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தேன். ம் ஆஹ் ஓகேங்க. நீ பாருங்க, கணவர் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாரு, இவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி லக்னத்துல வந்து சரணாகதி அடிச்சிருச்சு. அப்ப கணவர் இவரை தேடி வந்துட்டாரு. இவருக்கு அவர் கணவர் சரணாகதி அடைஞ்சிட்டாரு. இவர் மேல ரொம்ப அன்பா பாசமா இருப்பாரு. சரி, இவரு பாசமா இருக்க மாட்டாரு, ஆனா இருப்பாரு. ஏன்னா லக்னத்தில் செவ்வாய் நிக்கிறது. லக்னத்துல செவ்வாய் இருந்தா ஜாதகருக்கு கணவர், பெண் ஜாதகம் கணவரை ரொம்ப பிடிக்கும், கணவர் இல்லாம இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த செவ்வாய் என்ன செய்யுது, லக்னாதிபதியை 8ஆம் பார்வையா பாக்குது. அப்ப லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருக்குது. அதனால சுக்கிரன் தான் பெண், மனைவி, செவ்வாய் தான் கணவர். செவ்வாய் 8ஆம் பார்வையா லக்னத்துல நின்னு பாக்குற, லக்னாதிபதியை பாக்குறாரு. அதனால மனைவிக்கும் கணவர் மேல அன்புண்டு, கணவருக்கும் மனைவி மேல அன்புண்டு. இந்த சுக்கிரன் அஸ்தங்கமாயி சூரியனோடு சேர்ந்துட்டாரு. அப்ப கணவர் பேச்சை இவர் கேட்பார்னு அர்த்தம். கணவருடைய பேச்சை, கணவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாரு, எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாரு. ஆனா இங்க என்ன சொல்லுது, செவ்வாய் கூட நின்று கோபக்காரர் சொல்லுது. உண்மைதான், வெளியாட்களுக்கு தான் அவர் கோபக்காரர், கணவரிடம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர். கணவர் சொன்னதுனாலதான் மேடம் லிவரவே கொடுத்திருக்காங்க தங்கச்சிக்கு, கணவரோட தங்கச்சிட்ட கொடுத்திருக்காரு. தங்கச்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கணவர் எப்படி சொல்லுதுங்க, கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர். நல்லா பாருங்க, லக்னம் என்ன லக்னம், ஆண் லக்னம். ராசி என்ன ராசி, ஆண் ராசி. லக்னாதிபதி போய் பெண் வீட்டுல இருக்கிறாரு, ராசி அதிபதி ஆண் வீட்டுல இருக்குது. அப்ப 3 ஆண் வீடு சம்பந்தப்படுது, ஒரு பெண் வீடு சம்பந்தப்படுது. பார்க்க கம்பீரமா ஆண் மாதிரி இருப்பாரு. ஆனா ஜாதகர் வசதியானவர்னு எப்படி எடுக்கிறது, முதல்ல உச்சம் பெற்ற சனி லக்னத்துல இருக்குது, சசயோகம், ரைட்டுங்களா. அடுத்தது சந்திரனுக்கு குரு ஆட்சி படத்துல இருக்கிறாரு, ஹம்சயோகம். சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ ஏதாவது கஷ்டம் வருமா, எதுவும் வராது. சரி, 4 குடையவரும் 5 குடையவரும் லக்னத்துல நிக்கிறாரு. 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி மறையில லக்னத்தோட தொடர்புல இருக்கிறாரு. அப்பவும் இவர் காசு பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டாரு. 9ஆம் அதிபதி புதன் 7ஆம் பாவத்துல இருந்து பாக்குறாரு. 4ஆம் அதிபதிக்கு 5ஆம் அதிபதிக்கு அவர் மறையில, அப்பவும் காசு பணம் நல்லா வரும். 10ஆம் அதிபதி 9ல இருக்கிறாரு, தர்மகுருமாதிபதி யோகம் வரும், ரைட்டுங்களா. 10ஆம் அதிபதி 9ல இருக்கிறாரு, தர்மகுருமாதிபதி யோகம் வரும். இப்ப இவர் காசு பணத்துக்கு எங்கேயாவது கஷ்டப்படுவாரா, காசு பணத்துக்கு கஷ்டம் எல்லாம் பட மாட்டார். இங்க காசு இருக்குதான்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல மிஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நான் கொடுக்கறது எல்லாமே கோல்டன் ரூல். இது எல்லாமே நீங்க நிறைய ஜாதகங்களை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா பலன் எடுத்துடலாம். அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்க, இவரே வசதியானவர் அப்படின்னு வந்துருச்சு. இந்த பெண் வீடு ஆண் வீடு வச்சலாம், அது மட்டுமே வச்சலாம், ஒருத்தருக்கு சொல்லக்கூடாது. மத்ததையும் நம்ம சொல்லிக்கணும், அந்த இவங்க என்ன ஏது அப்படிங்கறத சொல்லிட்டோம். இங்க சுக்கிரன் அஸ்தங்கமா இருக்கிறாரு சூரியன் கிட்ட, அப்ப கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பாருங்கிற மெயின் பாயிண்ட கொண்டு வந்துட்டு தான் இங்க போயிருக்கு. எல்லா ஜாதகத்துக்கும் உடனே இங்க போய் அவங்கள காயப்படுத்திடக்கூடாது, இதையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த விஷயத்துக்கு போகணும். சோ பெண் தன்மை அதிகமுடையவர், நல்லா பார்த்துப்பாரு குடும்பத்தை இந்த பெண், சரிங்களா. சரி, வசதி வாய்ப்பு உடையவர் சொல்லியாச்சு. இப்ப வேற என்ன தெரியணும், திருமண வாழ்க்கை. 2 திருமணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. திருமண வாழ்க்கை பத்தி அதிகம் நீங்களா யாரும் சொல்லலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் அதிகமா வரும், இருதார யோகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு 2-3 பேர் போட்டிருந்தீங்க. இது யாராவது சொல்லுங்க, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. யார் வேணா சொல்லலாம், தப்புக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நானும் தப்பு பண்ணலாம், நீங்களும் தப்பு பண்ணலாம், எல்லாருமே. மேடம் யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க மேடம், வினோத் என்னமோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியா வினோத் சார்? ஒண்ணும் இல்லைங்கம்மா, நம்ம அந்த பொருள் திருடு போச்சு இல்லைங்களா, அது வீட்டு நபரா வெளி நபரா அப்படின்றது வந்து நம்ம எப்படி எடுக்கிறது இந்த ஜாதகத்துல? வீட்டு நபரா வெளி நபரா அப்படின்னு சொல்லும் போது சந்திரன் வந்து குருதான் வந்து தங்கத்தை சொல்றாரு, ரைட்டுங்களா. அந்த குரு எங்க போய் உட்கார்ந்துருக்காரு இப்ப இன்னைக்கு? 9வது வீட்டுல. 9ஆம் இடம் சொந்தமா சொந்தம் இல்லையா? சொந்த நபர் தான். அங்க யார் இருக்குது, சந்திரன் இருக்குது இல்ல. ஆமா. அப்ப யாரோ ஒரு பெண் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் திருடி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர் யாரு, 10 குடியவர். 10ஆம் இடம் என்ன, மாமியார். அடுத்தது வேலை செய்யறவங்க. ஆமா. 10ஆம் இடம் சொந்த தொழில் செய்யறவங்க. அப்ப வீட்டுல வேலை செய்யக்கூடியவங்களோ இல்ல
மாமியாரோ இல்ல யாரோ ஒரு பெண் திருடி இருக்காங்கன்னு சொல்லுங்க. புரியுது. மாமியார் எல்லாம் இல்லைங்க மேடம். மாமியார் நகையும் சேர்ந்து போயிடுச்சு. நம்ம இது கரெக்டா வந்தது மேடம். ஜாமக்கோள் நினைவு இருக்குங்களா? என்னோட டெலீட் ஆகி போச்சு. அதுல மகரத்துல வந்துச்சு மேடம். மகரத்துல அந்த வண்ணாறு தானுங்க மகர வீடு. ஆமா, நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. அந்த டோபி அப்ப அந்த பொண்ணு குக்கு வந்து சந்தேகப்பட்டாங்க. இந்தோனேஷியாவில இருந்து கூட்டு வந்து குக்கு வச்சிருக்காங்க. அந்த ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒரு பரிவர்த்தனை ஒண்ணு இருந்தது. ஒரு பெண்ணை வந்து அங்க வேலை செய்யற பெண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மேடம் ஷார்ட் போட்டுட்டு என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, அந்த பொண்ணு திருடலைங்க, அந்த பொண்ணு கிடையாது, வேற ஒரு பெண் திருடி இருக்கிறாங்க. அது மகரத்தை குட்டி காட்டுறதுனால டோபியா இருப்பாங்க, அயன் பண்ற பொண்ணா இருக்கும். இந்த பெண் திருடல, இந்த பெண் தப்பிச்சிருவா, போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு அது பரிவர்த்தனை இருக்கிறதுனால வேற பொண்ணு மாட்டுச்சு, அந்த பொண்ணு தப்பிச்சிருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இவங்க அந்த பொண்ணை விசாரிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு இல்லைன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டோபி தான் திருடுனாங்கன்னு தெரிஞ்சது. சோ அது வந்து அது பிரசனத்துல எடுத்தேன். ஆனா இங்க நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது சந்திரனே தொடர்புல இருக்கிறாரு. வேலை செய்யக்கூடிய பெண்ணு அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு பாருங்க. அது அந்த பொண்ணு திருடலைங்க மேடம். பாருங்க, இது வந்து குரு வந்து 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் லிங்க் பண்ணி எடுக்கணுங்க. அது நம்ம கிட்ட வரும்போது அந்த பிரச்சனை என்ன சொல்லுது அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். இது வந்து இன்னும் கரெக்டா காமிக்குதுங்க. எப்போதுமே ஜாதகம் காமிக்காமலாம் இருக்காது, காமிக்கும். ஏன்னா இந்த ஜாதகத்தை நான் நேற்று ஓபன் பண்ணி பார்த்து, முந்தா நாள் ஓபன் பண்ணி பார்த்திருந்தானே இது காமிக்காது. இன்னைக்கு காலையில தான் திடீர்னு எடுத்து திடீர்னு போட்டேன். அதனால திடீர்னு நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது அது கண்டிப்பா காட்டும், காட்டாமலாம் இருக்காது. ரைட்டுங்களா? இதுதான் இந்த ஜாதகம் சொல்றது. திருமண வாழ்க்கை யாராவது சொல்லுங்க. நீங்க எல்லாம் நிறைய இடத்துல படிச்சிருக்கீங்க, எல்லாம் செய்யறீங்க இல்லையா? சோ டிஸ்கஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல. 5ஆம் அதிபதி லக்னத்துல இருப்பதா காதல் திருமணம்? 5ஆம் அதிபதி, சரி, ஓகே, சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க மேம். அடுத்தது 2க்கு உடையவரும் 7க்கு உடையவரும் லக்னத்துல இருப்பாலும் குடும்பத்தோட சம்மதத்தோட திருமணம். காதல் பிளஸ் குடும்ப சம்மதம் எடுத்துக்கலாமா? அடுத்தது சொல்லுங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்க, சொல்ல மாட்டீங்க. பாருங்க, இவர் பிறந்தது ராகு தசையில. முதல்ல தசையை செக் பண்ணணும். இப்ப இங்க என்ன சொல்லுது கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டா குடும்ப சம்மதத்தோடு திருமணம் நடக்கும் எப்போதுமே. 2 செவ்வாய் லக்னத்துல உட்கார்ந்து 7ஆம் பாவத்தை பாக்குறாரு. 11 சூரியன் 8ல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 11ஆம் அதிபதி 2 பாக்குறாரு. 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியை 8ஆம் பார்வையில பாக்குறாரு. அப்ப 2, 7, 8 லக்னம் எல்லாம் தொடர்புல வர்றதுனால ஜாதகர் குடும்ப சம்மதத்தோடு திருமணம் செய்வார்னு ஒரு ரூல் இங்க வந்துருச்சு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது தசாநாதன் எடுக்கணும். தசை ராகு தசை. ராகு தசை ஃபர்ஸ்ட் பிறக்கிறாரு. ராகு எப்படி இருக்கிறாரு? நீசமா இருக்கிறாரு. சந்திரன் சாரம் வாங்குறார். சந்திரன் ராகுவை தொட்டுகிறது. அதே சந்திரன் சாரத்துல சூரியனும் நிக்கிறாரு. பாதகாதிபதி சூரியன் போய் அஷ்டமத்துல நின்று அஷ்டமாதிபதியோட சேர்ந்து சந்திரனை தொடும்போது ஜென்ம நட்சத்திராதிபதி சேர்த்தே தொடுவார். அவர் கூடவே அதே நட்சத்திரத்தில் நிற்கும்போது ஏற்கனவே தொடர்பு இருக்குது. அது சந்திரன் சாரம் மாரி சந்திரனையே மீண்டும் ராகுவை தொட்டதுனால ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு தொடர்பு வந்துருச்சு. சந்திரன் உடலையும் மனதையும் குறிக்கக்கூடியவர். அப்ப இந்த உடலையும் மனதையும் குறிக்கக்கூடிய கிரகத்தோடைய இந்த சூரியனும் போய் அந்த கிரகங்களோட சேரும் போது இந்த பெண் வயதுக்கு வந்த உடனே 14 வயசுல இருந்து 17 வயதுக்குள் காதல் வந்துவிடும். அது எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரி, என்ன தசை நடந்தாலும் சரி. அப்ப காதல் வந்துருங்கிற ஒரு ரூல் அதுக்குள்ள இருக்கு. சரிங்க. ராகு தசை 14 வயசுல முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது குரு தசை வருது. குரு எப்படி இருக்கிறாரு? வக்ரமா இருக்கிறாரு. அவர் வக்ரமா இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. குரு சாரம் ஏறின கிரகம் தான் வக்ர பலனை தரும். நீங்க எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா? அதனால அப்படியே விட்டுருங்க. இங்க குரு யார் சாரம் வாங்கினாரு? சுக்கிரன் சாரம் வாங்கினார். அப்ப 3, 6, 8 தொடர்பு வந்துருச்சு. சுக்கிரன் சாரம் வாங்கும் போதே லக்ன தொடர்பு வந்துருச்சு. அப்ப குருவுக்கு 3, 6, 8, 1 தொடர்பு வந்துருச்சா?
அப்ப குருவுக்கு 3, 6, 8, 1 லக்ன தொடர்பு வந்துருச்சு. அந்த லக்னத்துல இங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த சுக்கரனை தொடும் போதே சூரியன் ராகுவையும் தொற்றுவார். ஏன்னா சுக்கரன் நிக்கிற அதே நட்சத்திரத்துல நிக்கிறதுனால இவரு சுக்கரன் யாருங்க 1, 8 இங்க போட்டாச்சு. சூரியன் யாரு 11 தொடர்பு வந்துச்சு. அடுத்தது ராகு 8ஆம் பாவம் தான். சோ அது நிறைய 8 வரும். இந்த இதெல்லாம் 8 8ன்னு வரும். சூரியன் 8, சுக்கரன் 8, ராகு 8, ரைட்டுங்களா? அடுத்தது இந்த சுக்கரன் அஸ்தங்கமாகி எரிந்த கிரகமா இருக்கிறார். அப்ப இவர் வந்து காதல் தரக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனா அஸ்தங்கம் பண்ணின சூரியனும் அதே சந்திரன் சாரத்தில் இருப்பதால இந்த சுக்கரனுடைய பலத்தை எல்லாம் இந்த சந்திரனுக்கு கொடுத்துருவாரு இந்த சூரியன். அப்ப இந்த குருவனுடைய தசையில இந்த சுக்கரனுக்கு சூரியன் வந்து அஸ்தங்கம் பண்ண சூரியன் இந்த சந்திரனுக்கு பலம் தருவார். அப்ப சூரியனோட தொடர்பு சந்திரனுக்கு இருக்கிறதுனால ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு இருக்கிறதுனால காதல் வரும். ஃபர்ஸ்ட் காதல் வராதுங்கிற ரூல் இருந்துச்சு. இந்த சூரியன் சந்திரன் சாரம் ஏறினதுனால காதல் வருங்கிற ரூலும் இங்க வந்துருச்சு. அப்ப காதல் கண்டிப்பா இந்த தசையில உண்டு அப்படின்னு வந்துருச்சு. ஏற்கனவே சந்திரன் தொடர்பு வந்ததுனால என்ன சொன்னோம், 14 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ள இந்த பெண் வயசுக்கு வந்தவுடன் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குருதசை வந்ததை காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது எங்க நிக்குது, 8ஆம் இடத்துல நிக்குது. 7ஆம் பாவத்துல யாரு இருக்கா, புதன் இருக்கிறார். புதன் 7ஆம் பாவத்தில் தொடர்பு இருந்தாலே அந்த ஜாதகருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பொய் இருக்கும். ஜாதகத்தை மாத்தி கல்யாணம் பண்றது, இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகணும்னு வேற ஒரு ஜாதகம் கொடுத்து கல்யாணம் பண்றது, பொய் சொல்லி கல்யாணம் பண்றது, உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ரகசியம் உண்டு. புதன் வந்து உள்ள உட்காந்துட்டாரா? இப்ப இங்க என்ன சொல்லுதுங்க, அந்த புதனும் உள்ள வந்து உட்காந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் ரகசியம் உண்டுருச்சு. குருநாதர் சொன்னா தசாநாதனும் 8 தொடர்பு வந்துருச்சு. 3, 8 தொடர்பு இருந்தா ஜாதகர் ஓடி போய் திருமணம் செய்வார். தசையாக வந்தாத தசா வராம 3, 8 தொடர்பு இருக்குதே, காதல் மேரேஜ் பண்ணுவாரு, விருப்ப மேரேஜ் பண்ணுவாரு, ஓடி போய் திருமணம் பண்ணுவாரு, இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எந்த ஜாதகத்துக்கும் படிக்காது. எல்லாம் இந்த ஜாதகம் பிறந்த கால ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை கோச்சாரம் தரும். பிறந்த கால ஜாதகத்தில் இல்லாத விஷயத்தை கோச்சாரத்தால் தர முடியாது. சரி, கோச்சாரம் அப்படியே தந்துட முடியுமா? தசாநாதனின் அனுமதி இல்லாமல் எந்த கோச்சாரத்தாலும் செயல்பட முடியாது. அப்ப தசாநாதன் அனுமதிச்சாத்தான் கோச்சாரம் அந்த செயலை செய்யறதுக்கு அனுமதிக்கும். அப்ப தசாநாதனுடைய அனுமதியே இல்லாம வெறும் கோச்சாரம் மட்டும் கொடுக்குதுன்னா அது நிரந்தரம் அல்ல, டெம்பரவரி தான், அது அப்படியே போயிடும். அப்ப இங்க தசாநாதனுக்கு 8ஆம் பாவம் 3, 8 தொடர்பு வந்துருச்சு. 3, 8 தொடர்பு வந்ததுன்னா ஓடி போய் திருமணம் செய்வாங்க. 8ஆம் இடங்கிறது ரகசிய வாழ்க்கை, ரைட்டுங்களா? 8ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி பாதகாதிபதி 2 பேரும் உட்கார்ந்து ராகு நீச ராகுவோட தொடர்பு இருக்கிறதுனால அது நீச செயலை செய்யும். சுக்கிரன் அங்கேயே இருக்கிறதுனால ஆட்சி பலம் பெற்றிருக்கனால நீச பங்கம் அடையும். அப்ப முதல்ல நீச செயல், பிறகுதான் பங்க செயல். எப்போதுமே என்ன செய்யணும், உச்ச வக்கரம் நீச பலனை தரணும். நீசத்துக்கு நேரா போக கூடாது. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பாடம் நடத்துமா சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க இன்னமும் அதுல ஃபர்ஸ்ட் அது வக்கரமா இருக்குது இல்ல நீச பலன்னு சொல்றீங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் அது உச்ச பலனை தந்துதான் நீசம் தரும், அதே மாதிரிதான் நீச பலனை தந்துதான் பங்க பலனை தரும். அப்ப இது இந்த சுக்கரன் என்ன செய்வாரு, நீச செயல் நடந்த பிறகே பங்கத்தை தருவார். அதெல்லாம் ரூலையும் மறக்கக்கூடாது எப்போதுமே. அப்ப இந்த ராகுவோடைய தொடர்பு இந்த தசாநாதனுக்கு இருக்கு, புத்திநாதனுக்கு இருக்கு. ஏன் தசாநாதன் சுக்கிரன் சாரம் ஏறினால் அதே சுக்கிரன் நிற்கிற நட்சத்திரத்திலே ராகுவும் சூரியனும் நிற்பதால் தசாநாதனுக்கு பாதகாதிபதி அஷ்டமாதிபதி நீச ராகு தொடர்பு உள்ளது. அப்ப இந்த ஜாதகர் நீச செயலை செய்வார். இப்ப என்ன செய்யறாரு, வயது வந்த உடனே காதல் வந்துருது. அப்ப கொஞ்ச காலத்திலேயே காதல் வந்துருச்சா? அப்புறம் என்ன செய்யறாரு, இந்த பொண்ணு ரகசிய வாழ்க்கை அந்த ஆணோட சேர்ந்து ரகசியமா லிவிங் டுகெதர்ல கொஞ்சம் வருஷம் வாழ்றாங்க. அதுக்கு அடுத்தது நீச பங்கம் அடையுது. 7ஆம் பாவத்தோட சுக்கர நட்சத்திரத்துல புதன் நிக்கிறாரு, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க ஊர்லயே. அதுக்கு அடுத்தது இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சொந்த பந்தங்களை கூப்பிட்டு அவரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை எல்லாமே அது செய்யுது. இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படிங்கறத நீங்க டிஸ்கஸ் பண்ண போறீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டேன் மேம். நடந்ததா இதெல்லாம்? ஆமாங்க மேடம். அவங்க முதல் போய் பொண்ணெல்லாம் பாத்துருக்காங்க. பாத்துட்டு என்ன காரணம் தெரியல மேடம். அங்க அந்த கேட்டா பிஆர் வாங்குறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னாங்க.
ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அங்க கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே இருந்தாங்க 6 ம் மாசம். ம் அப்புறம் இங்க வந்து மறுபடியும் எல்லா கல்யாணம் எல்லாமே சீரன் சிறப்பா நல்லா பண்ணாங்க. ம் கிராண்டா. ஓகேங்க. இப்ப இந்த திருமண வாழ்க்கை என்னெல்லாம் சொன்னுச்சோ அது அவங்க வாழ்க்கையில நடந்துச்சா? இந்த சரி பொண்ணு இது மேடம் ஆ? மெடிசன் படிச்சாங்க. ம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க மேடம் 3rd இயர்ல. ஓகேங்க. மெடிசனுக்கு உண்டான ரூலு அப்புறமா பார்க்கலாம். டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது அப்புறமா படிப்பெல்லாம் இப்ப எடுக்க வேண்டாம். இப்போதைக்கு இந்த ஆரம்பிச்ச சப்ஜெக்டை முடிக்கலாம். இப்ப இவங்க என்ன எப்படி எடுக்கிறது? ஒன்பதாம் அதிபதி 7லமா 9ஆம் அதிபதி 7ல சரி 2க்கும் 7க்கும் முடிவரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலே இருக்காரு. ம் லக்னத்துல இருந்து 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. அப்போ ம் 9-7 தொடர்பு கொள்ளும்போது இல்லீகல் கான்டாக்ட், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி விஷயம், லிவிங் டுகெதர், இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் உண்டு. ம் 7ஆம் வீட்டுல புதன் இருக்கிறதும் வந்து பண்ணாக்க அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். பாதுகாப்பு தொடர்பு அதுவும் உறுதிப்படுத்திக்கலாம். நீங்க சொல்றது மாதிரி வந்தாக்க 3ஆம் அதிபதியோட தசா புத்தி வந்ததுனாலையும் அது ஒரு மேலும் உறுதியாகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாமா? ஓகேங்க. இப்ப ஏற்கனவே கனெக்ஷன் எல்லாம் சொல்லிட்டேன். குடும்பத்தின் சம்மதத்தோட திருமணம் பண்ணுவாங்கங்கிறதுக்கும் ரூல் சொல்லிட்டேன். இங்க ஊருக்கு வந்து குடும்ப சம்மதத்தோட தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு புதன் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அதுவும் சொல்லிட்டேன். 8ஆம் இடம் ரகசிய வாழ்க்கையும் சொல்லிட்டேன். அதுக்கு உண்டான காரகமும் பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, நீசசராக எல்லாமே சொல்லியாச்சு. தகுதி குறைவான ஒரு செயலை செஞ்சுதான் மீண்டு வருவாங்க அப்படிங்கறத சொல்லியாச்சு. சரி, இது எப்படி கல்யாணத்துல முடிஞ்சது? குடும்ப சம்மதத்தோட எப்படி கல்யாணம் நடந்தது? சொந்த பந்தங்கள் சம்மதிச்சாங்க இல்லையா, அது எப்படி? இததான் கேள்வி. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும். இப்ப சம்மதிப்பாங்கிறதுக்கு ரூல் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா இந்த தசையில் சம்மதிப்பாங்க. குரு தசையில கல்யாணம். குருதசை தான் 2வது எடுத்துக்கோம். குருதசை 30 வயசு வரைக்கும் குருதசை தான் போக போகுது. குருதசையில தான் எல்லாம் நடக்குது. கல்யாணமும் குருதசை தான் நடக்குது. ஏன்னா அவரு லக்னாதிபதி தொடர்பு வச்சிருக்கிறாரு, 8ஆம் இடத்த தொடர்பும் இருக்குது, அவருக்கு 11ஆம் இடத்த தொடர்பும் இருக்குது, 9ஆம் அதிபதி தொடர்பு இருக்குது, 7 எல்லா தொடர்பும் இருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், எல்லா தொடர்பும் இருக்குது. அப்ப அது நடக்கும். நடக்குங்கிற ரூல் வந்துருச்சு, நடத்துவாரு அப்படிங்கிறது நடந்துருச்சு. இப்ப எப்படி சம்மதிச்சாங்க குடும்பத்துல? குரு தசை கேது புத்தியில நடந்தது மேடம். அதிபதியும் 4ஆம் அதிபதி ஏற்கனவே கேது புத்தியில நடந்தது. ஆமாங்க மேடம். 2009 அந்த இதுல வந்து குரு தசை சுக்கிர புத்தி தான் காட்டுது, கேது புத்தி சொல்றீங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், சொல்லுங்க. சரி, குருதான் மேம் பெரியவங்க, குருதான் பெரிய மனிதர்கள், அவங்க வீட்டுல எல்லாம் பெரியவங்க. ஓகே மேடம், நீங்க சொன்னீங்கல்ல 2-11 சேர்க்கை, அப்ப 2ஆம் அதிபதி லக்னத்துல உட்காந்து 8ஆம் பார்வையை சூரியனை பாத்துட்டாரு இல்லைங்களா? 2-11 சேர்க்கை குடும்ப உறவுகள் மூலமா திருமணம் நீங்களே சொன்னீங்க. இப்ப 2ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்துல உட்காந்து 8ஆம் பார்வையை சூரியனை பாக்குறாரு, 11ஆம் அதிபதிய. அப்ப குடும்ப உறவுகள் மூலமாக ஒரு திருமண பந்தம் ஏற்படுது. புதன் இந்த வாசி நீங்க சொன்ன பலன்கள் எல்லாமே அங்க கரெக்டா இருந்ததுங்க. எல்லா பலனும் கரெக்டா வந்துரும். இது ஜாதகமே சொல்லிருச்சு. அப்ப தசாநாதன் அனுமதிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இல்லையா? தசாநாதன் எங்க கனெக்ட் ஆகுறாரு? அது இந்த தசாநாதன் கனெக்டே ஆகுறதுனால இதெல்லாம் ஆகும். இவங்களுக்கு விதியுடைய ஜாதகம் வந்துருச்சு, நடந்துருச்சு. ஆனா இவங்களுக்கு சாதகமா அதை முடிச்சதுக்கு காரணம் இந்த தசாநாதன் தான். ஈஸியா முடிஞ்சதுக்கு காரணம் அங்க ஒரு கல்யாணம், அப்போ ஃபர்ஸ்ட் சேர்ந்து வாழ்றது, அப்புறம் அதே மனிதனை கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்ப 9ஆம் அதிபதி எப்படி வந்து உட்கார்றாரு? 7ஆம் பாவத்துல வந்து உட்கார்றாரு. கணவர் இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் தொடர்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும். திருமணத்துல வராதது. அப்ப இன்னொரு கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரையே கல்யாணம் பண்றாரு. 7ஆம் அதிபதி 9ல வந்துச்சு, 9ஆம் அதிபதி 7ல வந்து உட்காந்து இந்த விஷயங்கள்லாம் கொடுக்குது. இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னா, இந்த சந்திரனுக்கு 15வது நட்சத்திரத்தில் சனி நிற்கிறார். 12வது நட்சத்திரத்துக்கு இந்த தாராபலன்ல என்ன கொடுத்திருக்கேன்னு எடுத்து பாருங்க. 15வது நட்சத்திரம் அப்படியே படிங்க. உறவுக்கு சிறப்பு, உறவுகள் வந்து போகும். உறவுக்கு சிறப்பாமா, அதே போல உறவுகள் வந்து போகும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? புரியுதுமா? அப்ப உறவுக்கு இது சிறப்பு, வேண்டான்னு சொல்லி தள்ளி வைக்க மாட்டாங்க. அப்ப நல்ல விதமாவே இந்த குரு நடத்தி கொடுத்தாரு. குருதான் பக்ரம், அவருக்கு அது அஸ்தங்கமா இருக்குது. அப்ப குழந்தை பிறப்பு கஷ்டப்படுத்தும், குழந்தை பிறப்பு தாமதமாகும், உடனே குழந்தை பிறக்காது.
அப்ப இந்த சுக்கிரன் அஸ்தங்கமானதுனால குழந்தை பிறப்பு தாமதமாகும், அபாஷனாகும் அப்படிங்கிற விதியெல்லாம் அந்த ஜாதகத்துல இருக்குது. அது கஷ்டப்பட்டுதான் குழந்தை கொடுக்கும் அப்படிங்கிற விதியும் இந்த தசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதி சொல்றாரு. எப்பம்மா கல்யாணம் நடந்தது, எப்ப குழந்தை பிறந்தது? ஒரு 4 வருஷம் கழிச்சு மேடம். கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சுதான் முதல் குழந்தை பிறக்குது. ஏன்? தசாநாதன் ஏறிய சாரநாதன் எரிஞ்சு போயிட்டாரு. அவ்வளவு சீக்கிரம் குழந்தைய தரமாட்டாரு. அப்பதான் தாமத புத்திர பாக்கியத்தை தான் தருவாரு. ரைட்டுங்களா? அப்படிங்கறதெல்லாம் இந்த கிரகமே சொல்லிருச்சு. தாமத புத்திர பாக்கியத்தை தான் தரும் அப்படிங்கறது. தசாநாதனையே அந்த தசையில தான் கல்யாணம் எடுக்கும். தசாநாதனை வச்சுதான் எடுக்கணும். சரி, இப்ப குரு இங்க 2 கல்யாணம் உடைய இது இருக்குது. 3ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் உட்கார்ந்து 7-11 கனெக்ட் பண்றாரு. 9 கூடியவர் 7ல வந்துட்டாரு. ஆனா 7ஆம் அதிபதி உச்ச சனியோட சேர்ந்து என்ன செய்யறாரு? தன் நிக்கிற நட்சத்திரத்துல நின்று தான் பாவத்தை பாக்குறாரு. 7 வலுத்து தான் இருக்குது. விட 7 வலுத்து இருக்குது. 11 விட 7 வலுத்து இருக்குது. அப்ப 9 விட 7, 11 விட 7 வலுத்து இருந்ததுன்னா அத்தனை சீக்கிரம் திருமணம் அட்ட திருமணத்துக்கு போகாம இருக்கும். அது இந்த குரு 3-7-11 கனெக்ட் பண்றது 3ஆம் அதிபதியா இருந்து கனெக்ட் பண்றதுனால தாரதோஷத்தை தரும். ஆனா இந்த குரு யார் சார? அஸ்தங்கம் பெற்ற சுக்கிரன் சார வாங்கினாரு. இந்த குருவோ சுக்கிரனோ கணவனாக வந்தால் அந்த திருமணம் நிலைக்காது. அப்ப இந்த சுக்கிரன் அஸ்தங்கம் பண்ண சூரியன் என்ன செய்யறாரு? சந்திரன் சார வாங்கி சந்திரன் ஜென்ம நட்சத்திராதிபதி தொடர்னால சூரியனோ சந்திரனோ கணவனாக வந்தால் அந்த திருமணம் நிலைக்கும். மேம் ஆன்சர் கணவர் உத்திர நட்சத்திரம் மேடம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்களா? ஓகே. இவ்வளவுதாங்க இந்த ஜாதகத்துல திருமணத்துக்கு உண்டான ரூல். இவங்க திருமண பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அந்த திருமணம் நிலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை தராது. இங்க பொருத்தமான திருமணத்தை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதனால அந்த அஸ்தங்கம் பண்ணின சூரியன் சந்திரன் சாரம் மீதுல சந்திரன் ஜென்ம நட்சத்திரத்தை தொடர்பு கொண்டது. நீசமாக இருந்தாலும் ஜென்ம நட்சத்திராதிபதி ஜென்ம நட்சத்திராதிபதி தான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நீச செயலை செஞ்சாங்க அந்த லேடி. அதுக்கு அடுத்தது நீசபங்கம் அடைஞ்சிருச்சு. சோ கல்யாணம் பண்ணிட்டாங்க. சூரியனே கணவராக வந்தார். கணவருக்கு கட்டுப்பட்ட மனைவியா இந்த காலம் முழுவதும் இந்த பெண் வாழ்வார்கள். ஏன்னா அஸ்தங்கம் பெற்றிருக்கு சூரியன் நட்சத்திரத்துல. அந்த சூரியனே கணவராக வந்துருக்கு.